ரச்சி பாப்பா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கலை திருவிழா மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுமே வந்து டான்ஸ் ஆட வந்திருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு வீட்டிலேயே மேக்கப் போட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்து நம்ம டான்ஸ் பார்க்குறனாலும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பா எங்களை ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. நானும் பாப்பா கூட போயிருந்தேன். போயிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் காலையில் 9 மணிக்கெலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி வாக்கில் தான் ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் நம்ம குழந்தைங்களும் வந்துட்டு சரி சும்மா இருப்பானேன்னு சும்மா ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படின்ட்டு பாப்பா டீம் வந்துட்டு அவங்களாம் கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தாண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6th குழந்தைங்களும் அவங்களும் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ரொம்ப லேட் ஆகுது, ஒரு 11 மணி வாக்கில் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பாப்பா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா பாப்பா பார்த்திங்கன்னா பாப்பாவோட டான்ஸ் வர மதியானம் 3 மணிக்கு தான் டான்ஸ் ஆடினாங்களாம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு பாப்பாவோட சொல்லிவிட்டு பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பாப்பாவே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் பாட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.